செவ்வாய்க்கிழமை விடிய கிழமை வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு கேள்வியாக இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்போம் என்ன நடக்குது இங்கே. கோடி 10 லட்சம் ரூபா அந்த பிராண்ட் நியூ லேடன் கம்பெனியில் காய்ச்சினாங்க. 1 கோடி 10 லட்சம் ரூபா இப்போ போய் கொண்டு இருக்குது. இது 1 கோடி 12 லட்சம் ரூபாய்க்கு பில் போட்டு வைக்கலாம். பாராளுமன்றத்தில் இப்போ இவர் உங்களுக்கு இந்த ஜிஎம் வந்து உங்களுக்கு பேசின யாருக்கு அது பேசியிருந்தா ஜிஎம் பேசல யாருக்கு ஜிஎம் இல்லை இந்த மேனேஜர் பேசியிருந்தா அவர் பேசி எங்களை இப்படி அவமதிச்சவர் என்று சொல்லி நீங்கள் ஒரு முறைப்பாடு எழுதி தந்தீங்கன்னா அதை உண்டா போட வேலைக்கு நாங்கள் இறங்கணும். எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் கடுகுது. நேரம் சொப்பனா சொல்ல அடுத்த நாள் வந்து அவருக்கு லீவு இவங்க கொடுத்தாங்களா அவர் லீவ் எடுத்தாங்க எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் அது சொல்ல போனா அவருக்கு அது அழகில்லை. கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம். அதனால இது சம்பந்தமா போறோம். எனக்கு யாரோ ஒரு ஆள் பொறுப்பாக ஒரு 10 பேர் சைன் பண்ணி எனக்கு ஒரு முறைப்பாட்டு கடிதம் எழுதி தந்தீங்கடா அப்படி நடக்கு என்ன நடக்குது கூலியாக வேலை செய்யறோம்ன்ற அந்த இது வந்து அவருக்கு இல்லை. இப்போ புதுசாக வந்து வருது கதைச்சரிங்களா என்ன நடந்தது நீங்க தானே வந்து வீடியோ என்ன நடந்தது மழை பெஞ்சாலும் வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். ஆரம்பத்தில் இருந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே எங்களுக்கு வந்து ஒரு சிங்கள மேனேஜர் தான் ஓகே எங்களுக்கு நல்ல மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எத்தனை 2024 2024 2023 அந்த 24 அந்த பீரியட்ல உள்ள மேனேஜர் வந்து எங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முந்தின மேனேஜரும் ஓகே தான் தமிழ் மேனேஜர் தான். அதுக்கு சிங்கள மேனேஜர் தமிழ் மேனேஜரை மாற்றினது இவங்க தான். ஆனால் சில காரணங்கள் சொல்றாங்க மாற்றின என்னதுன்னு சொல்லி சிங்கள மேனேஜர் மாற்றினோம் உடனே சடன்லேயே அவங்க தான் சிங்கள மேனேஜர் மாற்றினோம். இப்போ அரசாங்கம் வந்த பிறகு தான் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மாற்றினோம். அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு சிங்கள மேனேஜர்? கஜேந்திர சிங்கள மேனேஜர் கஜேந்திரன் அந்த 2025 2ஆம் மாதம் அப்போ அந்த டைம்ல தான் மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்கன்னா வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் லொரி ஏற்றுற இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. பிரைவேட் லொரி ஏற்றுனா எங்களுக்கு வந்து 13,000 காசு தருவாங்க. அது வந்து தெரியும் நான் லோடிங் மேனேஜ் சொல்லி கொடுக்குறது. அது ஒரு ஆளுக்கு 13,000 இல்லை அப்படி 9 பேருக்கு 13,000 காசு ஒரு நாளைக்கு. ஆனால் எங்களுக்கு சம்பளம் வேறையா 2,150 ரூபா சம்பளம் 2,050 ரூபா சம்பளம் வேறையா கிடையாது. மந்ததான் சம்பளம் இல்லாம இது இப்போ 200 பேர் 750 யூபிஎம் நம்பர் மட்டும் போயிருச்சு. இவங்களோட ப்ரெஷர்னால பாதி பேர் வந்து ரீச் ஆகுக்கும் காமன்ஸுக்கும் அப்படி சொல்லி போயிட்டாங்க. அப்போ ஓகே நான் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போல வந்து அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது சிங்கள மேனேஜராக இருந்தார். அப்போ நான் மன்னார் கொம்பைக்கு ஃப்ரீயாக ஏற்ற சொன்னாங்க. சம்பளம் மட்டும் தான் அவங்களுக்கு அந்த 13,000 வராது. அப்போ நான் கேட்டதுக்கு அதுக்கு நான் தான் முன்னெடுக்கிறேன். நான் கேட்டதுக்கு எனக்கு வந்து அது செட் ஆகாது. நீங்கள் யூனிட்டை கூட்டுங்க. அப்போ ஆக்களை கூட்டுங்க 2-3 பேரை வந்து கூட்டுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். 2-3 பேரை கூட்டுங்க. ஒரு 3 பேரையாவது கூட்டுங்க. அப்போ 30,000 கிலோவுக்கு 3 பேர் 30,000 கிலோ வந்து பேக்கை பிடிச்சி சவல் அடிச்சு பேக்கை வந்து கட்டி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னா இல்லை எனக்கு தெரியாது கட்டி லொரிக்கு அட்டி அடிச்சு 30,000 கிலோ 23 அப்படியே கொண்டு வரும். அப்படி 420 பேக் வரும். ஒரு பேக் வந்து 70 கிலோ 50 கிலோ மேக்ஸிமம் 50 கிலோ போட்டால் கூட 500 பேக் ஒரு 600 பேக் ஒரு 50 கிலோ படி பார்த்தாலே 600 கிலோ. நாங்கள் 70 கிலோ 80 கிலோ எங்களை மிஞ்சி நாங்கள் பிடிச்சி தூக்கி தோல் அடிச்சு அட்டி அடிச்சு நாங்கள் போட்டு அனுப்போம். அப்போ நாங்கள் 3 யூனிட் கூட கேட்டோம். கூட தர முடியாது சொன்னால் அந்த மேனேஜர் வந்து ஒர்க்கர்ஸ் நம்ம தொழிலாளருக்கு சப்போர்ட் வரும். எத்தனை பேர் வேலை இருங்க இங்கே வந்து 750 இபிஎம் நம்ம வந்துருச்சு. ஆனால் வந்து அதான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு 200 150 வேலை போட்டு மற்றவங்களும் மாறி போயிட்டாங்க. ஏன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்களே. சரி ப்ரெஷர் கொடுத்தா போதானே வேணும். அப்போ எல்லாரும் மாறி போயாச்சு. அப்போ அடுத்தது வந்து அப்போ அந்த மேனேஜர் சொன்னாரு லோரியை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு நிப்பாட்டு. ஏன்னா வந்து ஊழியர் பாவம் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஜிஎம்ஓ கடிச்சு கேட்டாரு இப்படி அவங்க ஏற்ற மாட்டாங்களாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க என்ன செய்யறாரு. அது அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. அப்போ இவர் ஸ்டாப் பண்ண சொல்ல அடுத்த நாள் வந்து அவருக்கு லீவு இவங்க கொடுத்தாங்களா அவர் லீவ் எடுத்தாங்க எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் அது சொல்ல போனா அவருக்கு அது அழகில்லை. எவன் கொடுத்த அழிவுன்றது அவன் சொல்ல போனா அது அழகில்லாம போயிடும். அது அங்க போய் இங்க போய் அப்படி மாறி கடைசியில் வந்து என்ன நினைப்பாங்க. ஏன்னா நான் தான் காரணம் இல்லை. அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் கணக்கம் எடுக்கிறது. அப்ப அந்த மேனேஜர் நிப்பாட்டினதோட ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு அந்த மேனேஜரை மன்னாருக்கு மாத்துறாங்கன்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இப்ப இருக்காரு மேனேஜர் இப்ப சுகந்தன் ஒரு 33 வயசு 36 வயசு போடுங்க. என்ன பண்ணிருக்காங்க 2 வயசு தான். ஒரு மண்ணு இல்லை. அந்த பிரச்சனை தொடங்கினது அவரை தூக்கி மேனேஜரா போட்டது. யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை.
யாருக்கும் மரியாதை கொடுக்கல. பொம்பளை கூட பாடி போடி கைக்கிறது எல்லாத்தையும். உங்களை அப்படி கவச்சிடமா? நாங்கள் ஒரு தொழிலாளர் என்ற ஒரு மதிப்பை தாரே இல்லை. அவர் அந்த படிச்சிருந்த ரீதியை கொண்டு வராரு. நாங்கள் ஒரு கூலியாக வேலை செய்கிறோம் என்ற அந்த இது வந்து அவருக்கு இல்லை. அவர் இப்ப 2020 3 மாசம் அவர் வந்து 3 மாசத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு மேனேஜரா வந்து அன்னையில இருந்து பிரச்சனை தொடங்கிருக்கு. அப்ப நான் வந்து கேட்க போய் ஒரு டிஃபன் புக்ஸ்ல களவுன்றது என்ன களவுன்றது என்னது? ஒரு டிஃபன் புக்ஸ்ல கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு போறது களவா? உப்பு விலை 300 ரூபாய்க்கு மேல ஏறிடுச்சு. கறிக்கு உப்பு எடுத்துட்டு போவான். அதை களவுன்னு சொல்லி 2 பேரை வேலையை விட்டு உடனே நிப்பாட்டுறேன். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் தானே? ஒரு கஷ்டப்பட்டு தானே ஒப்படத்துக்கு வேலைக்கு வரான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் தானே? கொடுக்கல. உடனே வேலையை விட்டு நின்று. சரி, ஃபேக்டரி ஃபங்க்ஷன் ஓப்பன். சரியா, முதல் செக்யூரிட்டியோட போல ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டு போல இருக்கு குடிச்சது. ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்து உள்ள அவன் ஒண்ணுமே செய்யல. யாரையுமே அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட காய்ச்சதுக்கு நீ குடிச்சிருந்தியா மினிஸ்ட்ரிமார்கள் யாரும் வந்து சொன்னாங்களாமா இவனை வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லி போராடி அவனோட மேனேஜரோட கதைச்சு அடிதம்பளம் அதெல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு அவனை மறுபடியும் நான் வேலைக்கு எடுத்து உள்ளவா உள்ளவா. இப்படி எதுக்கு எடுத்தாலும் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்ப நம்ம என்ன செய்யறது? அப்ப நாங்க பிரச்சனையே பண்ண ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் 3ஆவது உங்களுக்கு தெரியும். போடுறது மழை பெஞ்சா வந்து வேலை நிப்பாட்டுறது. மழை பெஞ்சா வேலை நிப்பாட்டுறது. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலை இருக்கீங்க? இப்போ ஒரு 150. இன்னைக்கு 7 பேரு அந்த பேருக்கிட்ட நாயே சொல்லும் மேனேஜர் சப்போர்ட் கேட்க வெட்டிச்சு. அந்த 7 பேரை வச்சுதான் லொரி அனுப்புறாங்க ஜேசிபியை வச்சு. அந்த 7 பேர் இப்ப 7 போயிட்டாங்க. வேலை முடிச்சு போயிட்டாங்க. நைட்டு லொரி ஏற்றிருக்காங்க. நாங்க லொரியை விட மாட்டோம் டவுன்ல. இன்னைக்கு மட்டும் குறைஞ்சது 100 போலீஸ் மட்டும் கொண்டு வந்தாங்க. இந்த பாத்து நான் நீதிமன்ற கட்டளை போட்டது 100 போலீஸ் என்னத்துக்கு? எங்களுக்கு என்னது? எங்கட உப்படத்துக்குள்ள நீ யாரா நீங்க தடுக்கிறதுக்கு? இதுக்குள்ள தான் நான் பிறந்தேன் 90ஆம் ஆண்டு. இந்த வரைக்கும் எங்க ஊர் வரும் பட்சம் இந்த சோழருக்கு முன்னாடி என்னோட தனி வீடு, ஒரு தனி வீடு என்னோட லேண்ட் தான். இதுக்குள்ள தான் நான் பிறந்தேன். ஏன் இடத்துக்குள்ள நீ வந்துட்டு ஏன் நீ ஆடிட்டு இருக்க? நீங்க தொழிற்சங்கமா ஏதாவது கொடுத்த கம்ப்ளைண்ட்? இல்ல, தொழிற்சங்கமா நாங்க எல்லாருமே கொடுத்துட்டோமே. நீங்க போலீஸ்ல முறைப்பாடு போடல? போலீஸ்ல முறைப்பாடு நாங்க போடல. எங்களுக்கு நாங்க என்ன தப்பு போட்டிருக்கீங்க? உங்களுக்கு எங்களுக்கு எதிராக போட்டு 6 பேர் போட்டுருக்காங்க. என்னோட பேரும் இன்னொரு பொடி பேர் 2 பேரோட போட்டு அடுத்தது இவர்கள் சார்ந்த ஊழியர்கள் முழு பேரை நாங்கள் என்ன சொல்றோம்? இப்ப உள்ளுக்குள்ள கூட்டு காய்ச்சாரு. அவரை வெளியவான்னு சொல்லும்போது ஈகோ பிரச்சனை வருது. வரமாட்டேன்ட்டார். மீடியாவோட நீங்க கதைங்க, நாங்களும் மீடியா இல்ல சார். நாங்க மீடியாவும் கூட்டிட்டு உள்ள வரணும்னு சொன்னா மீடியா யூடியூப் சேனல்களை கூட்டு வரவங்கன்னா அப்படியும் வர வேணாம். நாங்க இருந்து பார்த்தோம். சரி, ஓகே, பிரச்சனை ஒரு முடிவுக்குன்னு வரணும் தானே. என்ன சொல்றான்னு பாப்போம். உள்ள போனோம். சொல்லும்போது அவர் பாட்டுக்கு என்னென்ன சொல்லிட்டு இருந்தாரு. எங்களுக்கு அது வந்து சரி வரல. கடைசியா கேட்டோம், மேனேஜரா மாத்துவீங்களா மாத்தீங்களா? மேனேஜரை வந்து வேலையை விட்டு தூக்கலாம் வேணாம், நீங்க மன்னாருக்கு போட்டுடுங்க. அது சின்ன ஃபேக்டரி. அதுல பழகிட்டு 5 வருஷம் கழிச்சு இங்கே வரட்டும். 2000 ஏக்கருக்கெல்லாம் நட்ஸ் இல்ல, பழகிட்டு வரட்டும். பழகிட்டு வந்து நாங்க ஏத்துக்கிறோம். மீட்டிங் கூட யாரா இருந்தாங்க அங்க? அவரும் ஜெனரல் மேனேஜரும் இன்னொரு ஆளு ஜிஎம் இன்னொரு ஆளு எம்பி மேல ஒருத்தர் மாதிரி யாரும் வரல. இளங்குமரனும் சப்போர்ட் தாங்க. அது தெரியும் எனக்கு. அதுதான் நான் கேட்கிறேன். இளங்குமரன் நேத்து வந்து நின்றுட்டு காய்ச்சிட்டு போறாரு. நாங்க வந்து ஊழியர்களுக்காக தான், நாங்க வந்து ஒர்க்கர்ஸ்க்காக தான், நாங்க வந்து சிவப்புக்களை நாங்க போராடுவோம், உங்களுக்காக தான் போராடும் சொல்லிட்டு என்னையும் அந்த ஒரு அக்காவையும் கூப்பிட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு லொரி அனுப்புங்கடா. என்ன லொரியை உனக்கு முதலாளி கொடுக்கறதுக்கு என்ன அவசரம்? ஏன் நீ லொரி அனுப்பணும்? ஏன் லொரிக்குள்ள இருந்தா என்ன பிரச்சனை? உள்ளுக்குள்ள வச்சுட்டு லொரியை மட்டும் அனுப்புங்களா, என்ன பிரச்சனை? லொரி அனுப்புங்க, லொரி போகட்டும். ஏற்றி போறனா போட்டு நீங்க போராட்டம் பண்ணணும். நீங்க போராட்டம் பண்ணணும், ஓரமா போராட்டம் பண்ணுங்க. இது ஒரு தீர்வு சொல்லலையா உங்களுக்கு? ஒரு தீர்வு சொல்லல. யாரும் நீ போராட்டம் பண்ணா பண்ணு. ஜேசிபி இருக்கு, இயந்திரம் இருக்கு. 100 பேர் செய்யற வேலையை அது ஒரு ஆள் பண்ணிட்டு போகும். 100 பேர் செய்யற வேலையை அது ஒரு ஆள் ஜேசிபி போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு பயத்துல நைட் லொரி எடுத்து உள்ள வர்றீங்க. அப்ப நைட் லோடு போயிருக்காதா? போயிருக்கும். என்னோட போலீஸ் அவ்வளவு பேர் போலீஸ் வச்சு நான் பில்லு கேட்கிறேன். போயிட்டு பில்ல தனி எந்த கம்பெனிக்கு அனுப்புற? நான் பாக்கணும். பில்லு தர முடியாம போலீஸ் தள்ளிட்டு வரா கட்டு. அப்ப போலீஸ் யாருக்கா இருக்கு? மக்களுக்கா இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு? ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நீதிமன்ற ஆர்ப்பாட்டம் செய்ய யாருமே ஆர்ப்பாட்டத்தை கணக்கெடுக்கலங்க. நீ ஆர்ப்பாட்டம் செய்யற நாய் மாதிரி கடை, நாய் நடுவில் கிடக்குங்க, ரோடுகளை சைட்ல கிடக்குற மாதிரி கடை. பிரச்சனை இல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்கட வேலை லொரி போயிட்டு இருக்கணும். ஏன்னா உப்பு இருக்கிற சீசன் இல்ல. இப்ப 10 நாள் கழிச்சு உப்பு இருக்கணும். இப்ப மண்டைய கழுவுறாங்க. என்ன தெரியுமா? வாங்க 3 மாசம் வரைக்கும் யோசிப்போம். 3 மாசத்துல உப்பு எடுத்து நம்ம சேவ் பண்ணிடுவோமே. எல்லாம் மாலையும் சேவ் பண்ணி வச்சிருவோமே. ரெண்டு பின்பக்கம் போட்டு
இதுல நீங்கள் உங்களோட முழு பேர்ல இப்ப மொத்தம் 150 பேர் இருந்தோம். அதுல இப்ப உள்ளுக்கு வேலை போறாங்க எத்தனை பேர்? இப்ப 7 பேர் நம்ம தமிழன் தான். எனக்கு அவன் மேனேஜரோட சப்போர்ட் அவங்கள வச்சுதான் நைட்ல வந்து அவன் லொரியை அனுப்புறாங்க போல இருக்கு. நைட்ல ஜிஎம் வந்து மேனேஜரை மாத்த மாட்டாரா 3 மாசம் யோசிக்கணும்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் உடனே மாத்தினாரு. முதல் மேனேஜர் ஏதோ பிரச்சனை பண்ணு உடனே நீங்க மாத்தினீங்க, எல்லாத்துக்கும் யோசிக்கல. இந்த மேனேஜர் நீங்க மாத்தினீங்க என்ன காரணம்? இவர் செய்யறது பிள்ளைன்னு சொல்லி நாங்க சுட்டி காட்டுறோம். நீங்க உங்களுக்கு பேசினவர் நீங்க ஒரு வழக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போடுறீங்க, அதான் நீங்க விடுற பிள்ளை. ஐயா எனக்கு பேசின விஷயம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன். எனக்கு சின்ன பிரச்சனை தான் தெரியுது. என்கிட்ட வந்து சின்ன பிரச்சனை வந்து கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னால முடிஞ்சாலும் நான் போராடுவேன். நான் யார் மரியாதை கொடுக்கறது தான் மரியாதை கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் அப்படியே இருக்கு. அது எங்களுக்கு சீசன் காரங்களுக்கு அப்படி செய்ய முடியாது, அப்படி அனுமதிக்கிறோம் சொல்ல மாட்டேன். அப்ப இப்ப மெட்டாக்கள்ல வேலைக்கு என்ன செய்யணும்? இப்ப 2-3 நாளா இப்ப ஒருத்தர் வழக்குக்கு போனான், இப்படியே நிப்பாட்டம் பார்த்துட்டு நான் வழக்குக்கு லேட்டா போயிட்டு தான் வந்து இருக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் இந்த சிறியரன் ஐயா வர இல்லையா உங்களுக்கு? அவர் சுரேன் வந்தாரு. சுரேன் வந்துட்டு அது ரோட்ல நின்று அப்ப சந்திரகுமார் 3 நாளா சந்திரகுமார் பார்லிமெண்ட் பழைய உறுப்பினர் சந்திரகுமார் அவர் 3 நாளா வந்து எடுத்திருந்தாரு. அவர் வந்து அரசியல் ரீதியா வரவே இல்லை. டெண்ட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெண்ட் அடிச்சு தரம்னாரு. அப்போ 3 நாளா ஜூஸ் சர்பத்தை அப்படி தரச்சு கொண்டு தருவாரு. முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர். நாங்களும் அப்படி இல்லை, எங்க சித்தப்பா வந்து தமிழ் கூட்டம் மேல இருக்கா. எனக்கு அது இல்லை. இப்ப நான் பார்லிமெண்ட் எம்பியா இருந்து வந்து உங்களோட காய்ச்சல் பார்லிமெண்ட் எம்பியில வந்து யாரு? இளங்குமரன் மட்டுமே. அவர் மட்டுமே காய்ச்சிட்டு இருக்காரு. எம்பியில அவர் வந்து செவ்வாய்க்கிழமை திருப்பி அடுத்த பார்லிமெண்ட் கூடும். அதுல நான் இந்த விஷயம் இப்போ உங்களோட சார்பில் வேணுமெண்டா போடுவேன். இப்போ இந்த சார்பில் கழிச்சு நாங்கள் அவன் அமைச்சர்கிட்ட வந்து இப்போ அது எல்லாரும் கேட்கலாது. இளங்குமரண்டையோ சிறுநாயாட்டியோ அது கேட்கலாது. அது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம். அதனால் நான் இது சம்மந்தமாக போகிறேன். எனக்கு யாராவது ஒரு ஆள் பொறுப்பாக ஒரு 10 பேர் சைன் பண்ணி எனக்கு ஒரு முறைப்பாட்டு கடிதம் எழுதி தந்தீங்கண்டா. இப்படி என்ன நடக்குது என்றதை ஒரு முறைப்பாட்டு கடிதம் எழுதி தந்தீங்கண்டா. என்னென்ன அந்த கடிதம் வந்து நாங்க கச்சேரிக்கும் கொடுத்துட்டோம். சரியா, கச்சேரிக்கு கொடுத்து ஹெட் இதுக்கும் போயிருச்சு. ஜனாதிபதி அந்த வார்ட் கவுன்சில் இது நம்ம போர்டு மெம்பர்ஸ் அதுக்கும் போயிருச்சு. அப்ப நிறைய இடங்களுக்கு போயிருக்கு, கடிதம் போயிருக்கு. இல்ல என்னண்டா அது கடிதம் என்னண்டா கடிதம் பண்ணி அவ்வளோ இருக்க கடையில வச்சுருப்பாங்களா? குழப்பறே அரசாங்கம், ஜிஎம் அரசாங்கம், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற அரசாங்கம் தானே. பாராளுமன்றத்துல இப்ப இவர் உங்களுக்கு இந்த ஜிஎம் வந்து உங்களுக்கு பேசின யாருக்கு அது பேசியிருந்தா? ஜிஎம் பேசல, யாருக்கு ஜிஎம் இல்ல இந்த மேனேஜர் பேசியிருந்தா அவர் பேசி எங்களை இப்படி அவமதிச்சவர் என்று சொல்லி நீங்க ஒரு முறைப்பாடு எழுதி தந்தீங்கன்னா அதை உண்டா போடலாம். ரெண்டாவது இங்க நடக்கிற பிரச்சனையை நான் அங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட பாராளுமன்றத்துல கேட்கணும். நான் கேட்பேன். பிராண்ட் நியூ டிப்பர் ஒன்று எடுத்தது 1 கோடி 10 லட்சம் ரூபா அந்த பிராண்ட் நியூ லேடன் கம்பெனில காய்ச்சினாங்க. 1 கோடி 10 லட்சம் ரூபா இப்போ போய் கொண்டு இருக்குது. இது 1 கோடி 12 லட்சம் ரூபாய்க்கு பில் போட்டு வைக்கணும். 1 கோடி 12 பில் போட்டு வைக்கணும். பெயிண்ட் அடிச்ச கூலி 6 லட்சம் ரூபா போட்டு வைக்கணும். அது பிராண்ட் நியூக்கு என்ன சார் பெயிண்ட் அடிக்கிறது? அதாவது நாங்கள் பார்க்கலாது நீங்கள் தர வழிதான் உங்களுக்கு பில்லை காட்டுன்னு பார்ப்போம். கேள்வியா கேட்பேன். நான் அந்த விஷயத்தையும் கேட்கிறேன். அப்படி ஒரு முறைப்பாடு பொதுமக்கள் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குது டிப்பர் பண்றதுல. அது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க சொன்னா அதை சமர்ப்பிக்கணும். அது வந்து எப்படின்னா வந்து கைடு இருந்தா பார்ட்ஸாக தான் வந்து இங்கே தான் அசம்பிள் பண்ணி பெயிண்ட் அடிப்பாங்க. இப்படி பெரிய டிப்பர் எல்லாம் இங்கே அசம்பிள் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறது அது ஊசியை செய்யலாதுங்கிற நாட்டில், சட்டரை குத்துற பின்னே செய்யலாதுங்கிற நாட்டில் டிப்பர் அசம்பிள் பண்ணுறது இல்லைங்க இருக்கு. நான் ஒருக்கா கதைக்கிறேன். அதை காய்ச்சி விரைவுபடுத்தி எங்களுக்கு வேலைக்கு நாங்க இறங்கணும். எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் படுகுது. அதுக்கான நேர காலத்துக்கு மேனேஜரை மாத்தி எங்களுக்கு முடிவு தரணும் சார். இப்படி நடுக்க நாங்க 2 பஸ் அறிவாருனாங்க சார். வேலைக்கும் அப்படித்தான் இதுல பிடிக்கல. அது அங்கால போயிடும் சார். அப்படி நிறைய பிரச்சனை 700 வந்துட்டு சார். ஆனா இது கஷ்டமான வேலை என்றபடியா இங்க நின்று பிடிக்கிறேன். இப்ப நிக்கிற மொத்தம் வேலை செய்யறாங்க இத்தனை பேர் கிட்டத்தட்ட 100 நிக்கிறோம் சார். அது ஒரு நாளை வேலை மழையே காரணம் சொல்லிடும் சார். ஆனா முதல் இருந்த மேனேஜர் தான் எங்களுக்கு தொடர்ந்து தந்தவை தானே. எம்பியா எனக்கு அது மட்டும் தான் செய்யலும். போலீஸ்ல கதைக்கிற பிரயோசனம் இல்லை. வழக்கு போட்டுன்னு தானே
வழக்கு நடக்கட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதுக்கு நான் இது போட்டிருக்கேன், திங்கக்கிழமை கிடைக்கும். எதுக்கு மோசம் போட்டிருக்கேன். திங்கக்கிழமை நான் வந்து இது பண்ணலாம், நான் போட்டேன் உடனே. நான் இப்போ அந்த உப்பு தட்டுப்பாடு பிரச்சனைன்றபடியா நீதிமன்றம் சொல்லி இருக்கும். மாவட்டத்திலேயே உப்பு காணாது சார். சொல்ல சொல்ல கோம பாத்துருக்கேன், பேனரை பாத்துருக்கல, நாங்க இப்ப கலட்டி வச்சுட்டோம் சார். அதுல எல்லாமே போட்டு அப்புறம் உப்பை கொண்டு போய் நம்மண்டா சார் எங்களை மக்களை மதிக்க. சரி, நான் ஒரு பார்க்கணும்னா வச்சுட்டு நான் செவ்வாய்க்கிழமை படிய கிழமை பிறகு நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு கேள்வியாக இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்போம் என்ன நடக்குது இங்கே என்றால் அது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வருகிறது. இந்த என்பிபி அரசாங்கம் வந்த பிறகு தங்களுக்கு சார்பானாக்களையும் தங்கள்கிட்ட வந்து பால் பிடிக்கிறார்களையும் தான் எல்லா இடமும் மாற்றி கொண்டிருக்கணும். குழந்தை பிள்ளைகளை கொண்டு மேனேஜர் ஆகிட்டு கொண்டிருக்கணும். அதனால் அது இங்கே இல்லை, எல்லா இடமே நடக்குது. பென தென் அபிவிருத்தி அதில் முதல்ல இப்படி தான் பிரச்சனை தொடங்கினது. அங்கேயும் தங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களை கொண்டு தான் அதுக்குள்ள கொண்டு போட்டு பிரச்சனை டிசிசி மீட்டிங்கில் வந்தால் அந்த டிசிசி மீட்டிங்கில் கலைக்கிற அளவுக்கு இது டைம் காணாது. உங்களுக்கு அதை ஒன்றுமா இப்போதை வைக்க போகிறதும் இல்லை. அரசாங்கம் இப்போ எல்லாம் மோசமாக போயிட்டு தானே மோசமாக போய் கொண்டிருக்குது. அங்காலையும் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்போ இங்கே இருந்தால் தங்களுக்கு தெரிஞ்சாக்கள், தங்களுக்கு கொடி பிடிச்சாக்கள், தங்களுக்கு வால் பிடிச்சாக்கள், தங்களுக்கு சுவரட்டி ஓட்டி நாக்களை கொண்டு வந்து மேனேஜராக போட்டு கொண்டு இருக்காங்க. சரி, உங்களோட சேர்ந்து 3 பேர் வந்து பார்க்குறீங்க. ஏன் சிறிது நம்பி வர்றதுக்கு நம்ம யோசிக்கிறாங்க? உங்களை பிடிச்ச ஆக்களப்பு கிளிநொச்சி ரொம்ப பிடிச்ச வீட்டுக்கு போட்டு ரோட்ல கொண்டு வந்து விட்ட கதை மாதிரி ஆயிடுச்சு. நான் பொலிட்டிஷியன் இல்லை, நான் பொலிட்டிக்ஸ் என்ன கொடி காட்டி பொலிட்டிக்ஸுக்கு போகல. நான் எந்த பாட்டில் இருந்து என்ன கொண்டு பொலிட்டிக்ஸ்ல விட்டுருக்கு. நான் இந்த செவ்வாய்க்கிழமை நடத்த பார்லமெண்ட் நடக்கும். அதே மாதிரி எங்களுக்கு காட்டி தந்துட்டாரு, அதுக்கு போட வேண்டியதா போயிட்டு. இல்லை அது பிரச்சனை இல்லையம்மா. நாங்கள் அதான் நடந்தது, எங்களுக்கு தெரியும். இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில எல்லாரும் பார்க்க போடுறது. இப்போ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய எம்பியா வந்தா அப்புறம் 5 வருஷத்துக்கு என்ன செய்யறோம் ஒருத்தருக்கும் தெரியாது. இல்லை நான் நிறைய பொலிட்டிக்ஸ் செய்யற இந்த பிரதான நோக்கம் இல்லையம்மா. நான் அதுக்காண்டி படிக்கவும் இல்லை, கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறோம், உங்கள் சார்பாக கதைக்கிறேன். இதே நாங்கள் ஒரு இன்குவரியா கூட பாராளுமன்றத்தில் நடத்தலாம். பொதுமக்களுடைய முறைப்பாடா இந்த ஜிஎம்முக்கு எதிராக உங்களுக்கு பேசினேன் வழக்கே போடலாம் பாராளுமன்றம். உங்களுக்கு விரும்பினா நான் இங்கே வேண்டாம் லோக்கல் மேனேஜருக்கு எதிராக நீங்கள் ஒரு 5 பேர் சைன் பண்ணி உங்களை இப்படி பொம்பளையில பேசினவர் எழுதி தருவீங்கன்றா பாராளுமன்றத்தை கூப்பிடி இவரை விசாரிக்கு. அதான் இப்போ நீங்கள் மாத்துறதுக்கு இப்போ நாங்கள் மாத்துறதுக்கான ஒரு ரீசன் இருக்கு தானே. இப்போ மெயின் உங்களுக்கு அவரை பிடிக்கலையேண்டா, உங்களுக்கு அவர் பேசியிருக்கிறார், உங்களை ஒரு மனுஷராகவே நடத்தலையேண்டா. இப்போ வேண்டாம் நீங்கள் அவருக்கு முறைப்பாடு கடிதம் எழுதி தந்தீங்கன்னா நான் அதோண்டு செய்யலாம். ஆனால் அதை விட நான் பாராளுமன்றத்தில் 18ஆம் தேதி விடிய கிழமை நான் அது சம்பந்தமாக கதைப்பேன். நான் டைம் கிடைக்கலாம், நான் இதில் கட்டாயம் கதைப்பேன். சரிதானே? அவ்வளோ கட்டாயம் நான் செய்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு தொடர்ந்து சண்டை இது தடை இருக்கா இல்லை இன்றைக்கு மட்டும்தான்? நாளைக்கு போராட்டம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வந்து முடிவா, திங்கக்கிழமை நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு தரப்பாக்கட்டும். திங்கக்கிழமை வந்து கேட்போம் ஒரு 10 மணிக்குள்ள. அப்படி இல்லைன்னா ஏஜி ஆஃபீஸ் முற்றுகை, கச்சேரி முற்றுகை. நீங்கள் என்ன கொடுக்க அடிங்களோட சட்டத்தின்படி தான் எல்லாம் போகணும். இப்போ நாங்கள் நல்ல விஷயம் செய்யல, இவங்க சட்டத்தை கொண்டு வந்து ஆனமா எங்களோட குரலை அமர்த்துவாங்க. இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை கொண்டு தான் இதுக்குள்ள கொண்டு வந்து இது பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதால நீங்கள் ஏதோ ஒவ்வொரு விஷயம் செய்யலாம், சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும். அப்போ அதால நீதிமன்றம் உங்களை தண்டிக்காது, போலீஸாரும் உங்களுக்கு தண்டிக்க மாட்டோம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு அவங்களை எதிர்பார்க்கிறது நீங்கள் ஏதாவது ஒன்று ரோட்ல நின்று கல்லால் எறியட்டும் அல்லது இது என்ன அந்த லொரிக்கு கண்ணாடியோட கட்டும் உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படியான விடயங்களை செய்யாம கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இல்லைங்க. நாங்கள் சட்டத்தின்படி போக வேண்டிய எல்லாரையும் செய்வோம். நாங்கள் பாராளுமன்றத்தில் போடுவோம். இதில் பாராளுமன்றத்தில் போட்டு அங்கே கேட்போம் என்ன நடக்கும். இப்போ உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு, யாழ்ப்பாணம் முழுக்க, இலங்கை முழுக்க தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இங்கே போராடுறீங்க, சிங்கள நியூஸ்ல எல்லாம் வந்து நான் பார்த்தேன். நான் அதெல்லாம் நாங்கள் சட்டத்தின்படி எல்லாத்தையும் செய்வோம். நீங்கள் அங்கே ஏஜி ஆஃபீஸுக்கு போகிறேன்டா அங்கே சொல்லுங்க, போராட்டம் மட்டும் நடத்துகிறேன்டா அங்கே நடத்துங்கோ. ஆனால் இவங்க போலீஸார் உங்களுக்கு கை வைக்கிற அளவுக்கு ஒன்றுக்கும் போவாது. சரி, நாங்கள் அப்படி நான் செய்யலாம். அப்படியான ஒரு விஷயம் ஒன்றையும் செய்யாமல் சரி நீங்கள் இதை கட்டி வைக்க கட்டி வைக்கிறாங்க. இப்ப இல்ல, இப்ப நைட்டு இப்ப நாங்க போயிருவோம். இப்ப போயிருவோம், விடிய கால கொண்டு வந்து இல்ல காட்ட மாட்டேங்கிறாங்க. எங்க போகுதுங்க நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ நாங்கள் அதை கேள்வியை போட்டு கேள்வியாவே அங்கே எடுப்போம். நாங்கள் இது அங்கே பாராளுமன்றத்தை கொண்டு வரோம். ஆனால் அதுக்குள்ள அரசாங்கம் ஒரு முடிவு கொண்டு தரமான்னு நினைக்கணும். உங்களுக்கு எப்படியும் நாளைக்கு இல்லை நாளண்டிக்குள்ள ஏதாவது உங்களுக்கு செய்து உங்களை ஏமாத்திர வேலையை கொண்ட பார்ப்பீங்க.
இப்ப ஏமாத்துறவங்க பார்த்தாங்க மண்டையங்களை அதுக்குள்ள நாங்க வந்து நீங்க போய் கதைக்கிற நீங்கள் மற்ற ஆக்களுக்கு துரோகம் செய்யாம எல்லாருக்கும் ஒரு நீதி பெறக்கூடிய மாதிரி செய்வீங்களா? இல்ல வேண்டாம் 2 பேர் தானே போய் கதைக்க போறீங்க? இல்ல மொத்தம் அப்படிலாம் நம்ம செய்யறது எங்கட விஷயம் ஒரு ஆள் 2 பேர்லாம் கிடையாது. போனா மொத்தமா நீ வரானா வா எங்கள்கிட்ட இல்லைன்னா மொத்தமா. இப்ப வந்து எல்லாரும் பசி எல்லாரும் மேனேஜரை மாத்திரண்டாமா நீங்கள் மேனேஜர் உங்களுக்கு பேசினவர்ன்றத முறைப்பாடுகளா போலீஸ்ல போடுவோம். நீங்கள் எனக்கு தானே சொல்றீங்களா? இது அங்கே எழுதி கொடுத்துட்டீங்களா? யாருக்கு எழுதி கொடுத்தீங்க? யாருக்கு? ஜிஎம் கொடுத்துருக்கீங்க. அது போயிருக்குமா ஜிஎம்க்கு? அவர் எது கேட்டாலும் அவருக்கு தெரியாதுடா. போலீஸ் வந்தது அவருக்கு தெரியாதாமா. அவர் எங்க ஜிஎம் இங்க இருக்கிறவரை குழம்பு இருக்கு. அவர்